தீபம் அறக்கட்டளை இங்கு கோசாலை அமைத்திருக்கிறது. இந்த கோசாலையில் 8 பெரிய மாடுகளும் 5 சிறிய மாடுகளும் இங்கு வளமுடன் இயற்கை சூழலில் அமைதியாக இருக்கின்றது. இவைகள் எந்தவித ரசாயன சிகிச்சைகள் அன்றி இயற்கையான சூழ்நிலையில் இயற்கையாக வளர்கிறது. இங்கே தாங்கள் பார்த்திருப்பீர்கள். இதையெல்லாம் கொடுத்த நன்கொடையாளர்கள் மிகவும் சிறப்பாக தானே முன்வந்து கொடுத்தார்கள். ஜோதிவா மலையில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடம் ஏன் முதல்ல தேர்ந்தெடுத்தோன்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் ஜோதிவா மலை, கரியமா மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமான் ஒரு 6 மாத காலமாக இங்கே தங்கியிருந்தாருன்ட்டு வரலாறு இருக்குது. இங்கே மலை மேலே தான் ஐயா ஒரு குகையில் தங்கி தவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வரலாறே இருக்குது. ஸோ இந்த புண்ணிய பூமி நம்ம தேர்ந்தெடுத்தோம். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதான் வட்டக்கிணறு. ஸோ அந்த வட்டக்கிணறுல பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் எல்லாருக்கும் முன்னே ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனால் ஐயாவோட அருள் மழையால் தண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு ஊற்று கிடச்சி இங்கே பார்த்துக்கிறீங்க. எத்தனை விவசாய நிலங்களும் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக ஒரு நல்ல விளைச்சலை கொடுத்துருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஜீவகாருண்யம் சொல்லுவாங்க. அது இந்த ஜீவகாருண்யத்தை உண்மையாகவே எங்கள் பாலகிருஷ்ணா எங்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. நாங்கள் முதல்ல இங்கே விவசாயம் பண்ணும்போது இந்த வாழைத்தோப்பு நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. வாழைத்தோப்பு நாங்கள் கம்பு போட்டோம். எதுக்காக அந்த கம்பு முதல்ல போட்டோன்னு பார்த்திங்கன்னா, இங்கே மலையிலேருந்து நிறைய மயில் கூட்டங்கள்லாம் இருக்குது, பறவைகள்லாம் வரும். அந்த எல்லா உயிர்களும் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக கம்பை போட்டு பறவைகளுக்காகவே நாங்கள் இங்கே கம்பு போட்டு நாங்கள் அந்த விளைச்சல் இது பண்ணோம். அதே மாதிரி அந்த வாழைத்தோப்பில் நாங்கள் எதையுமே நாங்கள் பறிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், குரங்கு கூட்டங்கள் நிறைய இருக்கும். நீங்களே பார்க்கலாம், நிறைய குரங்குகள் இருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு அவங்க எல்லாம் இது பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை நாங்கள் அப்படியே விட்டோம். அது எங்களுடைய முதல் ஈல்டை பார்த்திங்கன்னா இயற்கைக்காக விடணும்னு சொல்லி ஐயா முடிவு பண்ணாங்க.